மக்களிடையே உம்மை போற்றுவேன். ஆண்டவரே, உமது பெயரை என் சகோதரருக்கு அறிவிப்பேன். அல்லேலூயா. தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. தேவதாய்க்காக ஒப்புக் கொடுக்கப்பட்டு இந்த பரிசுத்தமான நாளிலே நமது வாழ்வை தேவதாயினுடைய திருப்பாதத்திலே வைத்து ஜெபிப்போம். இந்த நாட்களிலே நமக்கு நிலவக்கூடிய இந்த கூடிய வியாதியிலிருந்து, நோயிலிருந்து பரிசுத்த சுகத்தை காண இறைவன் நமக்கு ஆறுதலையும் தேர்தலையும் தர தேவி திருப்படியிலே மன்றாடி ஜெபிப்போம். இந்த பரிசுத்த கல்வாரி வழியை தகுதியானவர்களை ஒப்புக் கொடுக்க தடையாக இருக்கக்கூடிய நம்முடைய பாவங்களை எல்லாம் ஏற்றுக்கொண்டு இறைவனிடம் மனமருந்தி மன்னிப்பை வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியின்றி ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகளில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கண்ணியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நமக்கு முடிவில்லாம் வாழ்வை அருள்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஜெபிப்போமாக. ஆண்டவரே, எங்களுக்கு உதவியருளும் உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உம் திருமகனுடைய உயிர்த்தெழுதல் மறை நிகழ்வு விழாவை கொண்டாடியது போல அவரது வருகையின் பொழுது புனிதர்கள் அனைவரோடு மகிழ்ந்திருக்க நாங்கள் தகுதி பெறுவோமாக. உம்மோடு தூய ஆவின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை முதல் வாசகம். நீங்கள் அறியாமல் வழிபட்டு கொண்டிருக்கும் அந்த தெய்வத்தையே நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். பிரிவு 17, 15 மற்றும் 22 வசனங்கள், 18ஆம் அதிகாரம் 1ஆம் இறைவசனம் வரை. அந்நாட்களில் பவுலுடன் சென்றவர்கள் அவரை ஏதென்சு வரை அழைத்து சென்றார்கள். சீலாவும் திமோத்தேயுவும் விரைவில் வந்து சேர வேண்டும் என்னும் கட்டளையை பவுலிடமிருந்து பெற்றுக்கொண்டு அவர்கள் திரும்பிச் சென்றார்கள். அரையோப்பாகு மன்றத்தின் நடுவில் பவுல் எழுந்து நின்று கூறியது: ஏதென்சு நகர மக்களே, நீங்கள் மிகுந்த சமய பற்றுள்ளவர்கள் என்பதை நான் காண்கிறேன். நாம் உங்களுடைய தொழுகை இடங்களை உற்று பார்த்து கொண்டு வந்தபோது அறியாத தெய்வத்துக்கு என்று எழுதப்பட்டிருந்த பலிபீடம் ஒன்றை கண்டேன். நீங்கள் அறியாமல் வழிபட்டு கொண்டிருக்கும் அந்த தெய்வத்தையே நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன். உலகையும் அதிலுள்ள அனைத்தையும் படைத்த கடவுள் விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவர். மனிதர் கையால் கட்டிய திருக்கோவில்களில் அவர் குடியிருப்பதில்லை. அனைவருக்கும் உயிரையும் மூச்சையும் மற்ற அனைத்தையும் கொடுப்பவர் அவரே. எனவே மனிதர் கையால் செய்யும் ஊழியம் எதுவும் அவருக்கு தேவையில்லை. ஒரே ஆளிலிருந்து அவர் மக்களிடம் அனைத்தையும் படைத்து அவர்களை மண்ணுலகின் மீது குடியிருக்க செய்தார். அவர்களுக்கு குறிப்பிட்ட காலங்களையும் குடியிருக்கும் எல்லைகளையும் வரையறுத்து கொடுத்தார். கடவுள் தம்மை அவர்கள் தேட வேண்டும் என்பதற்காக இப்படி செய்தார்.
தட்டி தடவியாவது தம்மை கண்டுகொள்ள வேண்டும் என்பதற்காகவே இவ்வாறு செய்தார். ஏனெனில் அவர் நம் ஒவ்வொருவருக்கும் அருகிலேயே உள்ளார். அவரை சார்ந்துதான் நாம் வாழ்கின்றோம், இயங்குகின்றோம், இருக்கின்றோம். உங்கள் கவிஞர் சிலர் கூறுவது போல நாம் அவருடைய பிள்ளைகளே. நாம் கடவுளுடைய பிள்ளைகளாயிருப்பதால் மனித கற்பனையாலும் சிற்ப வேலை திறமையாலும் உருவாக்கப்பட்ட பொன், வெள்ளி, கல் உருவங்களைப் போல கடவுள் இருப்பார் என நாம் எண்ணுவது முறையாகாது. ஏனெனில் மக்கள் அறியாமையில் வாழ்ந்த காலத்தில் கடவுள் இதனை பொருட்படுத்தவில்லை. ஆனால் இப்போது எங்கும் உள்ள மக்கள் யாவரும் மனம் மாற வேண்டும் என்று அவர் கட்டளையிடுகிறார். ஏனென்றால் ஒரு நாள் வரும், அப்போது தாம் நியமித்த ஒருவரை கொண்டு அவர் உலகத்துக்கு நேர்மையான தீர்ப்பு அளிப்பார். இறந்த அவரை உயிர்த்தெழ செய்ததன் வாயிலாக இந்நம்பிக்கை உறுதியானது என எல்லாருக்கும் தெளிவுபடுத்தினார். இறந்தவர் உயிர்த்தெழுதல் என்பது பற்றி கேட்டதும் சிலர் அவரை கிண்டல் செய்தனர். மற்றவர்கள், இதை பற்றி நீர் மீண்டும் வந்து பேசும், கேட்போம் என்றார்கள். அதன் பின் பவுல் அவர்கள் நடுவிலிருந்து வெளியே சென்றார். சிலர் நம்பிக்கை கொண்டு அவர்களுடன் சேர்த்து கொண்டனர். அவர்களுள் அரையோபாகு மன்றத்தின் உறுப்பினரான தியோனிசியும் தாமரை என்னும் பெண் ஒருவரும் வேறு சிலரும் அடங்குவர். இவற்றுக்கு பின்பு பவுல் ஏதென்ஸை விட்டு கொரிந்துக்கு போய் சேர்ந்தார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் திருப்பாடல் 148. நாம் சொல்ல வேண்டிய பதில்: ஆண்டவரே, விண்ணும் மண்ணும் அது மாட்சியால் நிறைந்துள்ளன. ஆண்டவரே, விண்ணும் மண்ணும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. இறைவசனங்கள் 1 மற்றும் 2. விண்ணுலகில் உள்ளவையே ஆண்டவரை போற்றுங்கள், உன்னதங்களில் அவரை போற்றுங்கள். அவருடைய தூதர்களை நீங்கள் யாவரும் அவரை போற்றுங்கள், அவருடைய படைகளை நீங்கள் யாவரும் அவரை போற்றுங்கள். ஜெபப்பாடல். ஆண்டவரே, விண்ணும் மண்ணும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. ஆண்டவரே, விண்ணும் மண்ணும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. இறைவசனங்கள் 11 மற்றும் 12. உலகின் அரசர்களே, எல்லா மக்களினங்களின் தலைவர்களே, உலகின் ஆட்சியாளர்களே, இளைஞரே, கன்னியரே, முதியோரே மற்றும் சிறியோரே, நீங்கள் எல்லோரும் ஆண்டவரை போற்றுங்கள். ஜெபப்பாடல். ஆண்டவரே, விண்ணும் மண்ணும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. ஆண்டவரே, விண்ணும் மண்ணும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. இறைவசனம் 13. அவர்கள் ஆண்டவரின் பெயரை போற்றுவார்களாக. அவரது பெயர் மட்டுமே உயர்ந்தது, அவரது மாட்சி விண்ணையும் மண்ணையும் கடந்தது. ஜெபப்பாடல். ஆண்டவரே, விண்ணும் மண்ணும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. ஆண்டவரே, விண்ணும் மண்ணும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. இறைவசனம் 14. அவர் தம் மக்களின் ஆற்றலை உயர்வுற செய்தார். அவருடைய அனைத்து அடியாரும் அவருக்கு நெருங்கிய அன்பார்ந்த மக்களாகிய இஸ்ரேல் மக்களும் அவரை போற்றுவார்கள். ஜெபப்பாடல். ஆண்டவரே, விண்ணும் மண்ணும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. ஆண்டவரே, விண்ணும் மண்ணும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன.
மாட்சி உமக்கே. அதிகாரம் 16 இறை சொற்றொடர்கள் 12 15 வரை. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, நான் உங்களிடம் சொல்ல வேண்டியவை இன்னும் பல உள்ளன, ஆனால் அவற்றை இப்பொழுது உங்களால் தாங்க இயலாது. உண்மையை வெளிப்படுத்தும் தூய ஆவியார் வரும்பொழுது அவர் முழு உண்மையை நோக்கி உங்களை வழி நடத்துவார். அவர் தாமாக எதையும் பேச மாட்டார், தாம் கேட்டதையே பேசுவார். வரப்போகின்றவற்றை உங்களுக்கு அறிவிப்பார். அவர் என்னிடமிருந்து கேட்டு உங்களுக்கு அறிவிப்பார். இவ்வாறு அவர் என்னை மாட்சிப்படுத்துவார். தந்தையுடையவையாவும் என்னுடையவையே, எனவேதான் அவர் என்னிடமிருந்து பெற்று உங்களுக்கு அறிவிப்பார் என்றேன். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமானவர்கள், இன்றைய முதல் வாசகத்திலே பவுலடியார் ஏதேன்ஸ் என சொல்லப்படக்கூடிய நகருக்கு சென்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிவிப்பதை பார்க்கின்றோம். ஏதேன்ஸ் என்று சொன்னாலே நாம் அனைவருக்கும் ஞாபகம் வருவது பிளேட்டோ, அரிஸ்டாட்டில் போன்ற அறிவுஜீவிகள் வாழ்ந்த ஒரு இடம். Athens is known as a cradle of wisdom என்று கூட சொல்வார்கள். உலக ஞானம் பிறந்த இடம் என்று கூட அதை நாம் சொல்லலாம். படித்த மேதைகள் அனைவரும் அமர்ந்து எண்ணற்ற சிந்தனைகளை இந்த உலகத்திற்கு கொடுத்த ஒரு இடத்திலே, பிளேட்டோ, அரிஸ்டாட்டில் போன்ற நபர்கள் வாழ்ந்த இடத்திலே, பேசிய ஒரு இடத்திலே பவுலடியார் அவர்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய செய்தியை அறிவிக்கிறார் என்று சொன்னால் சாதாரண ஒரு மனிதரால் அதை அறிவிக்க இயலாது. நாம் தூய ஆவியுடைய வரங்கள், கனிகள், கொடைகள் அனைத்தையும் பார்க்கின்றோம். தூய ஆவியானவருடைய அந்த கனிகளை, வரங்களை பெறுகின்ற பொழுது நமக்கான புதிய ஞானம் பிறக்கிறது. ஆகவே பவுலடியார் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டவராக அவரது அறிவையும் ஆற்றலையும் பெற்றவராக, தூய ஆவியானவரை அவர் முழுமையாக, முழு வல்லமையோடு பெற்றவராக அவர் அந்த இடத்திலே எடுத்துரைப்பதை பார்க்கின்றோம். அதன் நிமித்தமாக அங்கே மாபெரும் மாற்றம் ஏற்படுகிறது. ஆகவே இயேசு பிரியமானவர்களை, என்ற நற்செய்தியிலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அதை தான் சொல்லுகின்றார். என்னோடு இருப்பவர் உண்மையை எடுத்துரைப்பவராக இருக்கின்றார். உண்மையை வெளிப்படுத்தும் தூய ஆவியார் வரும்பொழுது அவர் முழு உண்மையை நோக்கி உங்களை வழிநடத்துவார். ஆகவே பவுலடியார் முழு உண்மையை நோக்கி கிறிஸ்துவர்களை வழிநடத்துவதை நாம் பார்க்கின்றோம். நீங்கள் காணாத இறைவன் இதோ இங்கே இருக்கிறார், மற்ற தெய்வங்களை எல்லாம் நீங்கள் வழிபடுகிறீர்கள், ஆனால் உண்மையான தெய்வம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, நமக்காக பாடுபட்டவர், நமக்காக உயிரை தந்தவர் இவர் என்று அவர் தூயாவினுடைய வல்லமை பெற்று அங்கே பேசுவதை நாம் பார்க்கின்றோம். ஆகவே இயேசு பிரியமானவர்களை, தூய ஆவியானவர் நம்மிடம் தங்குகின்ற பொழுது நாம் உண்மையின் மக்களாக மாறுவதோடு மட்டுமல்லாமல் பிறரை முழு உண்மையை நோக்கி வழிநடத்தக்கூடிய இயேசுவின் சீடர்களாக மாறுகின்றோம். பவுலடியார் அத்தகைய ஒரு வழியை தான் மக்களுக்கு காட்டினார். முழு உண்மையை நோக்கி அனைவரும் செல்லக்கூடிய வழியை அவர் தூய ஆவியானவருடைய துணையோடு காட்டினார். நாமும் அத்தகைய தூய ஆவியை பெற்றவர்களாக நாமும் உண்மையை பேசுவோம், பிறரையும் முழு உண்மையான இயேசு கிறிஸ்துவுடைய அந்த வழியிலே நடக்க உதவி புரிவோம். ஆமென். உமக்கே சொந்தம் நாடும் முந்தன் கைவண்ணம், கோயில்கள் பாடும் கிளிகள் பேசும் என் வாழ்வு இசைக்கும் ஒன்றாகவே, இயற்கை உனது ஓவியம் இணையில்லாத காவியம், அகிலமென்னும் ஆலயம் நானும் மதிலோராகமும், உள்ளம் எந்த உள்ளம் அது என்னாலும் முன்னில்லமே.
அன்புமிக்க சகோதர சகோதரிகளை, என்னுடையதும் உங்களுடையதுமான இவ்வழி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றபடி ஜெபியுங்கள். ஆண்டவர் தம் பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையினின்று பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, இந்த பலியின் வணக்கத்திற்குரிய பரிமாற்றத்தால் எங்களை உமது உன்னதமான ஒரே இறை இயல்பில் பங்கு பெற செய்திட உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உமது உண்மையை அறிந்து கொண்ட நாங்கள் அதை தகுதியான செயல்களால் எமதாக்கிக் கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரை எக்காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றிற்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான சிறப்பான காலத்தில் என்ன மிகுதியாக வாழ்த்தி போற்றுவது மெய்யாகவே தகுதி நீதியுமாகும். எங்கள் கடமை மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து தம் திருவுடலை ஒப்புக் கொடுத்து சிலுவையின் மெய்யான பலியில் முற்கால பலிகள் நிறைவேற செய்தருளினார். எங்கள் மீட்புக்காக அவர் உம்மிடம் தம்மையை கையளித்த போது அவரை குருவாகும் பலி பீடமாகும் செம்மறியாக விளங்கினார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் வாக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் முதும் ஆட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது ஆட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்தருளார். இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். ஒவ்வொன்றுமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் அவர் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தருளார். இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தை மீன்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டு எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியால் ஒன்று சேர்க்க வேண்டும் என நம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரை உலகெங்கும் பரவேற்கும் திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பாசமிகு மக்களாகிய நீதிநாதன், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் இது திரு அவை அன்பில் நிறைவேற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து முது திருமுக ஒளியினோடு ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்துதர்கள், இவ்வுலகில் உகந்தோராய் இருந்தோர் புனித 2ஆம் ஜான் பால், புனித அன்னை தெரேசாமால், புனித அல்போன்சாமால், கோடியர் பதிலந்தோடியார், புனித ஜான் மேரி வியானி, ஃபாதர் பியோ ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் மரபருள்ள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் இறைவனாகிய
எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. அன்பின்றவத்தை பக்தியாக இணைந்து ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலகமும் இன்று நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று திருத்துதர்களுக்கு மொழிந்தீர். எங்கள் பாவங்களை பாராமல் திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி அது திருவிழத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய பரிசுத்தமான உன்னதமான அமைதி உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடு வென்று நிலைத்திருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. தெய்வீக கல்வாரிகளின் வழியாக நமக்கு அருளக்கூடிய அமைதி ஒற்றுமை சமாதானத்தை மகிழ்வை நம் ஒருவர் பிறரோடு பகிர்ந்து மகிழ்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்றும் இல்லாமல் இறைவனை கலங்காதே, திகையாதே, அச்சம் கொள்ளாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொன்னவர் நமக்கான புதிய வாழ்வை அருளுகின்றார். இந்த செம்மறியின் திருவிருதுக்கு அழைக்க பெற்ற நாம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திருரத்தம் நம் ஒவ்வொருவரையும் காத்து முடிவில்லா வாழ்வளிப்பதாக. ஆமென். இயேசுவே என்னுள்ள பாருமே, என்னுள்ளத்தில் நீர் வந்து தங்குமே. இயேசுவே என்னோடு பேசுமே, இயேசுவே இயேசுவே பேசுமே. இயேசுவே என்னுள்ள பாருமே. ஆசையாய் நான் காத்திருக்கின்றேன், ஆண்டவரேசு எனில் வர வேண்டும். ஆசையாய் நான் காத்திருக்கின்றேன், ஆண்டவரேசு எனில் வர வேண்டும். ஆண்டவர் இயேசு என்னில் வளர்ந்திட வேண்டும். ஆண்டவர் இயேசு என்னை ஆட்கொள்ள வேண்டும். நான் உங்களை உலகிலிருந்து தேர்ந்தெடுத்து விட்டேன், நீங்கள் சென்று கனி தரவும் நீங்கள் தரும் கனி நிலைத்திருக்கவும் உங்களை ஏற்படுத்தினேன் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. ஆண்டவரே, விண்ணகமாய் நிகழ்வுகளால் நீர் நிறைவு பெற செய்த உம் மக்களுடன் கனிவாய் தங்கியிருக்க உம்மை வேண்டுகின்றோம். பழைய நிலையிலிருந்து வாழ்வின் புதிய நிலைக்கு நாங்கள் கடந்து செல்ல செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களை உங்கள் குடும்பத்தில் இறைவாய் ஆசீர்வதிப்பாராக. தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட சென்று வாருங்கள், வாழ்க்கையை தொடரட்டும். அல்லேலூயா.
அல்லேலூயா 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 இறைவனுக்கு நன்றி அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. அருள்வாயமக்கு அடைக்கலமே அம்மா முந்தன் அன்பினிலே அருள்வாயமக்கு அடைக்கலமே இறைவன் படைத்த எழிலே எழிலே இயேசுவை தந்த முகிலே முகிலே இறைவன் படைத்த எழிலே எழிலே இயேசுவை தந்த முகிலே முகிலே தூய்மை பொழியும் நிலவே நிலவே துணையே வாழ்வில்